வேணும். அதுக்கு முன்னாடி முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியோ, நாளைக்கு எங்களுடைய ஹஸ்பண்டுடைய பர்த்டே. அப்ப இது எந்த கடைன்னு கெஸ் பண்ணலாம் தான், அதே போல இருக்கா இல்லையே உண்டு. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா அப்படி சொன்னா அம்மா பாருங்க போய் சொல்றாங்க. ஆனாலும் வெண்டிக்காய் வந்து ஒரு முட்டை சத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்குள்ள எத்தனை முட்டை இருக்குமே? வெண்டியை விட சரியான அந்த என்ன சொல்ற வலுவழுப்பு தன்மையும் கூட, ஆனால் டேஸ்ட்டும் கூட. பால் வெண்டிக்காய் வந்து குழம்பு கறிக்கு வெந்தயம் எல்லாம் போட்டு பொரிச்சு நல்லா இருக்கும். வெண்டைக்காய் என்ன மீன் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அது நல்லா வெட்டி வர்றதுதான் சூற மீன். சூற மீன் சொன்னாலே அப்படித்தான் இருக்கு. அது வெய்ய கொஞ்சம் கூட தானே. கரண்டும் சரி மிளகும் சரி. எப்படி மீன் தொட்டு நாக்கி பார்ப்போம். ஊதிரமா அப்படி கொஞ்சம் எப்படி அனைவருக்கும் வணக்கம். நான் அனுஷியா. நான் உங்கள் அச்சி. அப்பா போல வரேன். அப்பா போல. சரி, ஓகே. அப்ப மறுபடியும் இன்னைக்கு நாங்க வந்து ஒரு நல்ல ஒரு சமையல் காணொலியில இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ரங்கி இருக்கிறோமே. அப்ப பள்ளிக்கூடம் லீவ் பண்ணோடய ஃபர்ஸ்ட் வந்து அம்மா ஹெல்ப் பண்ணிக்குதேண்ணா. ஓகே. அப்ப அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு காலம் வந்து சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க? அன்றைய காலம் ஃபர்ஸ்ட் வந்து சித்தி விட்ட தோசை சாப்பிட்டேன். நாங்கள் வந்து மா சாப்பிட்டோடய உண்மையிலே பசிக்குது. அப்போ நிறைய மரக்கறி மீன் குழம்பு தான் பழமையாக சமைக்கிறாங்க. அப்போ அது என்னன்னு சொல்லி காட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சா தான் சமைக்கலாம். என்ன ஸ்டில் அப்போ ஒரு புத்துணர்ச்சிக்கு அஸ்டினுக்கு வந்து ஒரு நெஸ் காஃபி. எங்களுக்கு வந்து உண்மையிலே என்ன சொல்றது பவர் எல்லாம் காட்டப்படாது. எதுவும் எனக்கு சில்வரில் குடிக்கிறதா எனக்கு அந்த பத்தியப்படம். சில்வரில் குடிக்க பத்தியப்படம் வந்து ஒழுங்கா சொல்லணும் அம்மா. சில்வர்லேயே கைப்பிடி சோக்குல அப்படித்தான் நான் குடிச்சா சேஃப்டியா இருக்கும். சொன்னா சும்மா அந்த கிளாஸ் எல்லாம் குடிச்சு படம் மூடாது. சரி, அப்ப அது வந்து மீனை போய்க்கல எனக்கு உண்மையா பசிக்குது. காலம் வந்து சாப்பாடு வந்து சரியில்லைன்னு சரியில்லைன்னா அதாவது சத்து மாவு வந்து திரிக்கிறாங்க. அதைத்தான் வந்து காலமா குளிச்சு சாப்பிட்டாங்க. அப்ப அது கொஞ்சம் பசிக்கும் தானே. ஓடி ஆடி வேலை செய்யலாம். வாஷிங் மிஷின் மேல தான் என் கை நிறைய உடுப்பு துவச்சு காய போட்டு தான் இன்றைக்கு சமையலுக்கு வந்து இப்போ தான் வாங்கி இருக்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுதுண்ணே. அப்போ அந்த 1.5 கிலோ வந்து ரெடி எடுத்து சமைச்சிடணும். அப்போ ஒரு சின்ன ஒரு இண்டோபில். அப்போ என்ன வாங்கியிருக்கீங்க? அது வந்து ரோடு மேடம். அப்போ ஹஸ்பண்டுக்கு என்ன வேணும்? அதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியோ, நாளைக்கு எங்களுடைய ஹஸ்பண்டுடைய பர்த்டே. அப்போ நான் கேக் கட் பண்ணுறதா? சரி பாப்பா, அஸ்தின பலாபலம் என்னன்னு சொல்லி நாளைக்கு பார்ப்போம். என்ன இருந்தாலும் அஸ்தினுக்கு நான் உடுப்பு எடுத்து கொடுக்கணும். இந்த வஞ்சி செய்யக்கூடாதுன்னு சரி. அப்போ ஒரு உடுப்பு மண் எடுத்து கொடுத்து நாளைக்கு நான் வந்து முக்கியமான இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய இருக்குது. அதுக்கு வந்து தச்சமாக நான் போக கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக அஸ்தினுக்கு வந்து நான் ஒரு கேக் கட் பண்ணி வீடியோ போடுவோம். ஆனாலும் இயலுமான அளவு கேக் கட் பண்ணி வீடியோ போடுவோம். என்ன அப்போ அட்வான்ஸ் எங்களோட ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு எல்லாரும் மிஸ் பண்ணுங்க எங்களோட வீடியோ பார்க்கல. அதனால அஜினாண்டு சத்தான உணவுகள் வந்து வாங்கி கொண்டு வச்சிருக்கேன். கடைசியாக காட்டுவோம். எனக்கு இப்போ தலைமுடியை உணவிடும். தலைமுடி போயிட்டு வளர்ந்துட்டாலும் கொஞ்சம் போயிட்டு பள்ளி கழிவு தானே. அதனால விட்டுபடியா விட்டுருக்கிறோம். சரி, ஓகே. அப்போ காய்ச்சி கொண்டு கொஞ்சம் டைம் ஆகுது. ஹஸ்பண்டுக்கு என்ன ரோலாக மூதம் போகணும். ரோல் சரி சாப்பிட்டு காட்டு உங்களுக்கு செல்ல குட்டி. இன்னும் தீபாவும் வெயிட்டிங்கில் இருக்கிறார். தீபா வந்து வீடியோக்கு வர மாட்டார், வெக்கமா. அப்போ அதனால் எல்லாருக்கும் டீ ஊற்றியாச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோமே. ஆமாம், இந்த மாதிரி சாப்பிட சொல்லுவோம். இப்படி சாப்பிடும். இது எந்த கடைன்னு அம்மா சொல்கிறா கொண்டு பார்ப்போம். பலமாக தானே சாப்பிட்டு சொல்லிட்டு வாப்பா இந்த கடைண்டு. அப்படி சொல்லலாம். இல்லை ஏன்னாம்மா ஒரு முறை நான் மோதமாக கொண்டாரு. நான் இது எந்த கடைன்னு கெஸ் பண்ணலாம் தான், அதே போல இருக்கா இல்லையே உண்டு. கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாங்க. இல்லை சொல்ல நான் உண்மையாக கடவுளையே உண்மையை தான் நான் சொல்லுவேன். இது எப்படி இருக்கு? ஆனா ஓகே, நாங்கள் வித்தியாசம் நல்லா தான் கிடக்கு. அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ள பயிர் அப்படின்னு அது சரிதான். நம்ம இது என்ன உள்ளுக்கு நான் கரையை வைப்பாங்க. சில கடையில வந்து பயிரை குழைப்பாங்க, தேங்காய் கூட்டுவாங்க. அந்த மாதிரி இல்லாம எல்லாம் ஓகே இருக்கு, நல்லா இருக்கும். ஓகே இருக்கும். அப்போ அந்த கடை தான் ஒத்துக்கொள்றீங்க?
நான் அதை சொல்லல பசிக்கு இல்லை அம்மா நான் கதைப்போம் இல்லை அந்த அதே மாதிரி இருக்குல்ல சொன்னால் போகிற வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் நல்ல வித்தியாசமா இருக்கும் நல்ல உண்மையாகும் ஏன்னு சொன்னால் இது பழமையாக வாங்குற கடை தான் சாப்பிட்றதுனால ஒரு சின்ன பிரேக்கப் உண்டு ஓகே ஓகே அப்போ இவ்வளோ தான் வீடியோ வந்து சமையல் வீடியோ வந்து எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அதான் எனக்கும் ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் நிறைய பேர் வந்து எங்களை வீடியோ விரும்பி பார்க்குறாங்கன்னா அது வந்து சந்தோஷமா இருக்கும் டெய்லி சமையல் வீடியோ இல்லாமல் நாங்கள் வேறு விதமான சாப்பாடுகளை வந்து செய்யக்குள்ள அதே ஒரு காணொலியை பதிவு செய்வோம் கண்டிப்பாக என்ன ஓகே அப்போ டீ எல்லாம் குடிச்சாச்சு என்ன ஜீவா அப்பா மாறி மாறி ஒன்று சமையலுக்கு ஹெல்ப் பண்ண வந்துருக்குறாங்க நேற்று முதலாம் ஜாது தேங்காய் திரி தந்தது அப்போ இன்னைக்கு ஜீவா தான் திரித்துறப்ப என்ன ஜீவா ஓகே அப்ப என்ன ஜீவா பொலிசு இலக்கியம் எங்க போறீங்க கை கட்டி கணிக்கிறேன் அவருக்கு பெருக்கமே வாரதே பெரிய விஷயம் ஜீவா வந்து எந்த ஒரு மரக்கறியும் சாப்பிடலன்னு ஜீவா ஜீவா சாப்பிட்டா ஒன்று இறைச்சி மீன் தான் சாப்பிட்றோம் அதை பார்த்து நாங்கள் மரக்கறி சமைக்க முடியல அது ஓகே அப்போ இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு சொன்னால் அதாவது வந்து கீரை புது கீரை நல்ல ஃப்ரெஷ்ஷான புது கீரைனா கீரையோ கேள்வியை பார்த்து எது அப்படி கீரை வண்டி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வெண்டிக்காய் இதான் அந்த பால் வண்டி உண்மையிலே அந்த பச்சை வண்டியை விட சரியான அந்த என்ன சொல்ற வலுவழுப்பு தன்மையும் கூட ஆனால் டேஸ்ட்டும் கூட பால் வெண்டிக்காய் வந்து குழம்பு கறிக்கு வெந்தயம் எல்லாம் போட்டு பொரிச்சு வைக்க நல்லா இருக்கும் பருப்பு வந்து வளமையாக சாப்பிட்றாங்களா அப்போ அதனால இன்றைக்கு வந்து சக்கரை பூசணிக்காய் அது வந்து ஒரு மசியல் வெள்ளைக்கறி லைட்டாக தூள் போட்டு வைக்கல நாங்கள் தூள் போட மாட்டோம் சின்னாக்கள் சாப்பிட்ற வழியால் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜதுவ மீனுக்கு விட்டா நல்ல ஒரு அதிரடியான மீனோட வருவானே அது அப்ப இன்றைக்கு என்ன மீன் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அது நல்ல அளவு வெட்டி வந்துட்டான் சூற மீன் சொன்னாலே அப்படித்தான் இருக்கு எவ்வளவு மீன் நல்ல துண்டு துண்டா வெட்டி மணி ஒரு மீன் ஆனா அந்த மீனை வந்து நல்ல உருட்டி பிட்டி குழம்பு வச்சதான் அதுல அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் அதுவும் ஜீவாக்கு வந்து கரு மீன் பிடிக்காது அதுக்குள்ளே மணி பொறிக்கணும் அப்ப யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சமையல் செய்தே ஆகணும் அப்ப ஓகே அப்ப இன்றைக்கு இதுதான் வந்து எங்களுடைய சமையல் சாப்பாடு ரைஸ் குக்கர்ல அந்த அரிசி போட்டுவாங்க ஜீவா அதுவும் வெள்ளை அரிசி தானே அதான ஜீவாக்கும் பிடிக்குமா உண்மையா அந்த வண்டிக்கு பால் ஜோதியும் அந்த மீனும் அந்த அரிசியுமே காணுதுங்க சோறுமே காணும் நல்லா இருக்கும் ஆனாலும் வண்டிக்காய் வந்து ஒரு முட்டை சத்துன்னு சொல்லுவாங்க அப்ப இதுக்குள்ள எத்தனை முட்டை இருக்குமே அள்ளி சாப்பிட சரி அப்போ ஓகே அப்போ நாங்கள் வந்து இதில் வந்து சமைக்கல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மீன் எல்லாம் அது வெட்டி கொண்டு வழியால இது பட்டு கொழுவளத்து போடும் அதுக்குள்ள உப்புளி போட்டு ஜீவா என்ன செய்யப்படும் 2 தேங்காய் நெய் திரிக்கிறப்ப 2 தேங்காய் பெரிய தேங்காய் ரெண்டும் பெரிய தேங்காய் இப்போ தேங்காய் கொஞ்சம் மலிஞ்சிட்டு தானே 100 ரூபாய் ஓகே ஜீவா நான் வந்து கீரைக்கு வந்து வெங்காயம்ல இது என்னது எல்லாம் தேவையான பொருட்கள் உள்ளி எல்லாம் வெட்டி உப்பெல்லாம் போட்டு வச்சு கிடக்குது இதை மூடி நான் அவிக்க போறேன் அங்கே நான் வந்து மீன்களை கொண்டு போறேன் ஜீவா வந்து என்ன செய்ய போறேன் தேங்காய் திருவ போறேன் ஜீவா ஓகே ரெடியோ ஓகே சுந்தரமண்ணா வந்துட்டு தேங்காய் திருவ போறாரு சுந்தரமண்ணி அண்ணே நடந்துரு தைரியா குரல் அடைச்சிட்டு ஏன்னா வயசு சொல்லும் போது தானே காலை உள்ள நிலங்களை பார்க்க தெரியலையே திரு இது மேலே அடிக்குது மேலையா அந்த வெயில் கொஞ்சம் கூட தானே ஆமா நாம அந்த தேங்காய் அந்த இது இருக்குல்ல அந்த போத்தல பேக் பண்ணிடுவோம் தேங்காய் போட்டு ஆகி வைக்கலாம் கரைக்கல எப்படி இருந்தாலும் அந்த தேங்காய் பழம் தான் தானே ஐயா தேங்காய் வந்து நல்லா அமைஞ்சு நார்மலா சும்மா திருவு அப்பதான் திருவுப்படும் இப்படி சும்மா அப்படி பிடிச்சி மெதுவா செஞ்சாது நாளண்டேக்க அப்படின்ட்டு அந்த இறுக்கி தேய்ச்சா தானே அந்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நார்மலாக செஞ்சோம்னா அது ஓகே இருக்கும் ஏன்னா புது இன்ஜின் இல்லை இப்போ தேங்காய் புதுசாக உடச்சிடல சைட்டால் திரி கொண்டு வந்துடும் அப்புறம் நடுவுக்குள்ளே போகணும் ஓ வெள்ளை கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் கூட ஆகிடாது
அப்போ அண்ணன் திருவினா அப்புறம் நாங்கள் பார்ப்போம் என்ன என்ன கட்டமாம்மா கீரை ரெடி ஆகிட்டுது. கீரை ரெடி ஆகிவிட்டதோ. இதோ வா பச்சை கீரை தேங்காய் போட்டு நல்லா நசுக்குவோம். நசுக்கி போட்டு ரக்கிட்டு தேய்ச்சி போடுவோம். தேய்ச்சிக்காய் வந்து இப்போ சரியான மலிவு வேண்டி ஊறுகாய் போடலாம் நேரம் சாப்பிட்றது. தான் சொன்னேன் எல்லாம் வட்டி கட்டி வச்சோம்னு சொன்னால் அவ்வளோதான் லேட் ஆனாலும் ஈஸியாக சமைச்சிடலாம். அதோட கெல்ப்புக்கும் அது நிறைய பேர் நிற்கணும். நீ வாசிச்சு அது வேணாம். அப்போ அதனால் சரி ஓகே கீரை வந்து ரெடி ஆகிட்டு நீ ஆற வச்சு தேய்ச்சி பிள்ளை விடுவோம். இஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணிக்காய் அவிஞ்சு ஒன்று இருக்குது. பூசணிக்காய் கீரை இறக்கிட்டு வெண்டிக்காய் வைப்போம். அதுக்குள்ள என்னென்னு சொன்னால் அந்த சக்கரை பூசணிக்காய்க்கு வந்து உள்ளி மிளகாய் கொஞ்சம் தட்டி போட நல்லா இருக்கும். சரி அப்போ நேற்று அரிசி சொன்ன வந்து அவ்வளோ மிளகாயும் போட்டு அடிக்காங்க. ஒரு கொஞ்சம் மிளகு இந்த உள்ளியை ஊற்றி தெரியப்படாது. ஐயா இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தான் தண்ணி எடுத்து வந்தோம் பக்கத்தில் தண்ணி முடிஞ்சுன்னு ஏண்டி அம்மா ஆள் சரி இந்த வெயில் இருக்கு ஒரு 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 6-7 காணும். அப்போ கூட்டிட்டாங்க கரண்டி மிளகு போடுங்க ரைட்டாம்மா காணும் தானே ஏண்டி ஆமாம் அங்கே மிளகு எவ்வளோ உண்டு காணாம கரண்டும் சரி மிளகும் சரி என்னம்மா ரை காணும் காணும் மிளகு இடிச்சாச்சியோ மிக்சியில் இடிச்ச மிளகு மேலே வரணும். மிக்சியில் மிளகு இடிக்கிறது அரைக்கிறது. இது வந்து பால் வண்டி ஏனாம்மா அப்போ உதவா என்ன சரி காலமில்ல ஆத்தியாக்களை பால் இருக்கிறது ஏனம்மா என்ன இல்லை ஜீவா பாஜி அம்மா சொல்றது பால் வண்டிக்கான்னு சொல்றா அடுத்த ஊரா முட்டைன்னு சொல்றா. பால் வண்டிக்கான்ற அதுல என்ன வருது முன்னுக்கு என்ன வருது பால் இல்ல லேட் ஆகும். சிக்கன் ரைஸ் செஞ்சு ஆடுலாம். என்னய்யா இன்னும் கொஞ்சம் பருவம் பெறணும். காணும் ஜியா அதை நீ உள்ள போய்ட்டு சரி. அம்மா 6ஆம் மாதம் காவடி வருது. கட்டிய பார்க்க நான் எடுக்கணும் இன்னொரு காவடி என்ன ஒரு நேத்தி ஒன்று முடிக்கணும். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து வண்டிக்காய் வந்து இது செஞ்சு கொண்டு பொரியுது நல்ல வடியாக தான் இருக்கணும் வண்டிக்காய். கொஞ்சம் பொரிஞ்ச அப்புறம் பார்ப்போம்மா கட்டாமா முடியுது. என்னம்மா பூசணிக்காய் பேங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஏன்ட்டு ஆமா பூசணிக்காய் ரெடி தாளிச்சு போட்டோம் நல்ல வாசமா இருக்குல்ல. ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் வந்து பொறிஞ்சு வந்துருக்கேன். இது பெரிய தேவையில்ல பூசணிக்காய் இறக்கி போட்டு மீன் குழம்பு வைக்கிறோம். சமையல் முடிச்சு ஓ மேனா எவ்வளோ தூரம் யோசிச்சு லேட்டாகும் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன. ஓகே அப்போ பூசணிக்காய் வந்து ரெடி. அப்புறம் வெண்டிக்காய் பார்ப்போம். பெஞ்சால் அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீனை வந்துட்டு கூட்டி வச்சிருக்கேண்ணே உப்பு புளி வெங்காயம் எல்லாம் போட்டு கூட்டி வச்சுருக்கோம். எல்லாமே வந்து கூட்டி வச்சுக்கிறாக்கு. இஞ்சால வந்து அப்படியே பொரியலுக்கு வந்து மீன் அம்மா எடுத்து வச்சிருக்கிறோம். இஞ்சால வந்து கீரையெல்லாம் வந்து மசிச்சு விட்டாச்சு நம்ம தாளிச்சு கொட்டணும்.
பெஞ்சால இது வந்து பொறிஞ்சு கொண்டு இருக்குது அப்படி பெஞ்சால பூசணிக்காய் வந்துட்டு இது வத்தி கொண்டு இருக்குது ஓகே அப்போ சரியா அப்புறப்பா இங்கே பார்த்தீங்க சொன்னாங்க கறி வாசத்தில் விட்டு வந்துட்டேன் நல்ல பொரியல் எல்லாம் பொரிச்சு நல்லா சாப்பாடு கொடுக்குறீங்க போலாங்கடா சட்டி பிள்ளை மீன் எங்க ஆண்டி பயணம் பயணம் எங்க நான் உங்க போற நடிச்சலாம் எங்க எங்க விசேஷ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு அப்ப அங்க போகணும்னு இருக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க நானே முதல் குடிக்கணும் தான் இருந்தேன் நான் நல்லா பசங்க நான் முந்திட்டேன் வெயில விட்டு ஆக்களை கட்டணும் கடிக்கிறது அப்ப அது சமைச்சு குத்து குத்தா சாப்பிடுங்க குத்து குத்தா தானே சாப்பிடுவோம் நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு தான் எப்படி மீன் சட்டப்படி மீன்கள் சட்டப்படி எல்லாம் எல்லாம் ஆரோக்கியமான மிளக்கிறதால நாங்க சாப்பிடுவோம் வெள்ளிக்காய் விடாம காய்ச்சிடுங்க அதுக்கே பாராட்டுறோம் தொட்டு நாக்கி பார்ப்போம் தொட்டு நாக்கி பார்ப்போம் ஊதிரமா அப்படி கொஞ்சம் எப்படி அம்மா தாட்டம் வேற லெவல் அப்பா எல்லா சுவையும் இருக்கு எல்லா சுவையும் இருக்கு புளி இருக்கு எல்லாம் கணக்கு சரி நாம இருக்க பூப்பா இனிய சமைக்கணும் இனிய சமைக்கணும் நாடி நாக்குது எல்லாம் கால்மா பாய் 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 சரி அப்ப வெண்டைக்காய் கறி ரெடி எப்படி இருக்கு வெண்டைக்காய் கறி நானும் வந்து சமைச்சு கொண்டு வர கேப்புக்கு வந்து மேல வெண்டைக்காய் வந்து அனுப்பிச்சு உடையாம காய்ச்சிக்கிறாங்க அதான் உண்மைக்காய் அப்படி தூக்கி கட்டி சிச்சவத்தோட சாப்பிட்டேன் ஓகே அப்ப இதையும் கொஞ்சம் ஸ்டப் பண்ணிட்டு அடுத்து வந்து மீன் குழம்பு ரெடி மீன் அந்த அடுப்புல போடுறது இந்த அடுப்புல குழம்பு வைக்க ரைட் சமையல் பினிஷ் என்ன அது ஓகே ஓகே அப்ப சமையல் வந்து ஒரு மாதிரி முடிஞ்சிட்டு என்ன அது ஓகே இந்த பேரன் சமைச்சு வச்சுக்கிறது பூசணிக்காய் வெள்ளைக்கறி அப்புறம் கீரை பூசணிக்காய் வெள்ளைக்கறி கீரை வெண்டைக்காய் குழம்பு மீன் பொரியல் நல்ல ஓடியா இருக்கும் சூறை மீன் குழம்பு செஞ்சாலும் பண்ணே பாருங்க துண்டு மீன் நாண்டியே ஆசைப்பட்டு இந்த வெண்டிக்காய் பார்த்து நம்ம உடையா கொள்ளாம அப்படியே வந்துட்டு எல்லாரும் நிறைய பேர் கேட்கறது நினச்சி என்ன பிள்ளை எல்லாம் உண்மையிலே என்ன சொல்றது நல்லா உடம்பு வளர்த்தி எல்லாம் கேட்பாங்களே எல்லாத்தையும் காலம் இந்த வெண்டிக்காய் எல்லாத்தையும் அர்ச்சனை கேட்போம் அர்ச்சனை ஆட்டை விட்டப்ப எப்படி தான் சாப்பிட்டாலும் அர்ச்சனைக்கு நான் தீத்தி விடுறது மாதிரி ரதம் வர அதெல்லாம் ஐயோ எத்தனை இடத்துக்கு எத்தனை விட்ட போனால் அந்த பெற்றதா இந்த கையால் சாப்பிடவும் ஒரு விட்டவும் வராது திரும்ப சொல்லுங்க செல்லப்பட்டி அது திரும்ப வீடியோவோட விட்டு பாருங்க சரி ஓகே அப்போ நாங்கள் வந்து தான் இன்றைக்கு நாங்கள் வந்து சமைச்ச சாப்பாடு வந்து சமைச்சு முடிஞ்சுதானே முன்னாடி என்ன சொல்கிறேன் எனக்கு எல்லாமே எல்லாம் எல்லாம் பட்டி கட்டி கொண்டு வச்சது ஜீவாதங்கள் எல்லாம் இதெல்லாம் சட்பட்டாண்டு சமையல் வந்து முடிஞ்சது நேரம் என்ன எதுவும் நேரம் சரியாமல் 1:20 ஓகே அப்போ சரியா வந்து 8 மணிக்கு 12 மணிக்கு தொடங்கினாங்க 12:30 அப்போ சரி அப்போ ஆட்டுக்குட்டியை வந்து அதை ஏற்ற போனோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் நேற்று தினம்னு சொன்னாங்க 2 பாசம் சாப்பாடு அதுக்கு ஒரு கமெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்போ அந்த கடைக்காரன் சரி என்ன மாதிரி அவசியம் நீங்க உடம்புலாம் பிரச்சனை தான் வருது சந்தோஷம் அந்த கொமெண்ட் பேட்டாவது நாங்கள் நல்லா எடுத்துக்கொள்வோம் அதனால விஷயம் ஆனால் உண்மைதான் நான் கடையில் வந்து இப்படி எப்படி தான் 10 பேருக்கு தந்தாலும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு இது வர அதேனா அதான் அப்போ அவங்களுக்கு மந்திலே சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துட்டு அது அப்படியே ஆட்டி குட்டி ஏற்றி கொண்டு வர சரி ஏன்னா அப்போ லட்சனுக்கு பசிக்குதோ ஓகே அப்போ நாங்கள் லட்சம் குட்டிக்கு வந்து சாப்பாடை கொடுப்போம் எனக்கு காய்ச்சி கொண்டிக்க நேரம் போட்டுது ஓகே அப்போ முடிச்சுக்கொள்வோம் இந்த வீடியோ சொன்ன கருத்துக்களை எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்களை லட்சம் குட்டி நான் பர்த்டே நாளைக்கு எல்லாரும் விஷ் பண்ணுங்க நாளைக்கு ஒரு கேக் வெட்டுற வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம் பாய்